சுமார் 150 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆடை நாகரிகம் ரொம்பவும் எளிமையானதாகவும் சிறப்பானதாகவும் நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. நம்மளுடைய நீர்வளம், நிலவளம் மற்றும் பொருளாதார வளமும் தரமானதாகவே இருந்துச்சு. மேலும் ஜவுளித்துறையை சார்ந்த முன்னேற்றமும் பாதுகாப்பானதாகவே இருந்துச்சு. நம்ம சரியான நிலத்தையும் தரமான மண்ணையும் தேர்வு செஞ்சு அதுல இயற்கையான உரங்களையும் கலப்படமில்லாத விதைகளினால பயிரிடப்பட்டு விளைவிச்ச பருத்தி, சணல் மற்றும் இன்னும் சில இயற்கை வழியிலான நூல்களை பயன்படுத்தி துணிகள் தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த துணியை நேச்சுரல் டைஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறமிகள் அதிகமிக்க பழங்கள், காய்கறிகள் மற்றும் தாவரங்களில் இருந்தும் நிறமூட்டப்பட்ட துணிகள் கை வேலைப்பாடுகளினால் அலங்கரிக்கப்பட்டு ஆடைகளாக உபயோகப்படுத்தினோம். இதனால விவசாயிகள் மற்றும் குடிசை தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் நல்லாவே இருந்துச்சு. இப்படி இயற்கையான முறையில் உருவான ஆடைகள் நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியதாகவும் அதே சமயம் கொஞ்சம் கூடுதல் விலையாகவும் இதை உருவாக்க அதிகப்படியான நேரமும் தேவைப்பட்டுச்சு. இந்த இயற்கையான முறைகள் நம்ம உடுத்துற உடைகளுக்கு மட்டுமில்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்துற துண்டு, போர்வை, கர்ச்சீப், ஏன் நம்மளுடைய உள்ளாடைகள், காலோரிகள் முதற்கொண்டு தயாரிப்பதற்கு பெரும் பங்களிப்பு வகிச்சது. சராசரியா மக்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னால வாங்கியதை விட இப்போ 60% அதிகமான ஆடைகளை வாங்குறாங்க. அதுவும் பருவநிலைக்கு ஏற்றபடியும் மக்களோட நிறம் மற்றும் வேறுபட்ட உடலமைப்புக்கு ஏற்றபடி ட்ரெண்டுங்கிற அடிப்படையில் மக்களுக்கு ஆடைகளின் மேல மிகப்பெரிய தூண்டுதல் ஏற்பட்டுச்சு. அதற்காகவே பாலிஸ்டர், சிந்தட்டிக், நைலான், எலாஸ்டிக் போன்ற இன்னும் பல வகையான செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட துணி ரகங்களும் தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த வகையான துணி ரகங்களுக்கு புதுவிதமான வண்ணங்கள், கெமிக்கல் டைஸ் டையிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உடைகள் மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் உற்பத்தி செஞ்சாங்க. இது மக்களுடைய அன்றாட தேவைக்கேற்ப ரெடி டு வியர் மற்றும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற சூழ்நிலைக்கு பொருத்தமானதாகவே இருந்துச்சு. இப்படிதான் மக்கள் இயற்கை முறையான ஸ்லோ ஃபேஷன்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபேஷன்கிற செயற்கை சுழற்சிக்கு தள்ளப்பட்டாங்க. இதற்காகவே ஏராளமான ஃபேஷன் பிராண்டுகள் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த புதுவிதமான துணி தயாரிப்பு முறையும் கெமிக்கல் டைஸ் உபயோகத்தினாலும் நம்ம சுற்றுச்சூழல் நிலைமையும் நம்மளோட வாழ்க்கை தரமும் கேள்விக்குறியாதான் மாறி வருது. நம்முடைய நிறமும் உடலும் வேறு வேறாக இருந்தாலும் பாதிப்பு என்னவோ ஒண்ணுதான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி லார்ஜஸ்ட் பொல்யூட்டரா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இது குளோபல்ல மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. வாட்டர் பொல்யூஷன், சாயில் கண்டாமினேஷன், மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளீச்சிங், டையிங் இது போன்ற பல வகையான ப்ராசஸ்க்கு ஃபேக்டரிஸ் அதிக அளவு தண்ணீர் பயன்படுத்துறாங்க. ஒரு டிஷர்ட் தயாரிக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 2700 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். இது ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு தேவைப்படுற தண்ணீரோட அளவு. கெமிக்கல்ஸ் கலந்த வேஸ்டேஜ் வாட்டர் ஆறுகள்ல கலக்கப்படுறதுனால இந்த ஆற்றோட தண்ணி இயற்கைக்கு மாறான நிறமா மாறுது. இதுல நீர்வாழ் உயிரினங்களும் கொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தண்ணீரை குடிக்கவோ விவசாயத்துக்கு பயன்படுத்தவோ முடியாம போகுது. இப்படி ரசாயனங்கள் கலந்த துணிகளை உபயோகப்படுத்தும் போது நமக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் அலர்ஜிக், இச்சஸ், ரேசஸ் மற்றும் நாள்பட்ட வியாதிகளான ஆர்கன் டேமேஜஸ், கேன்சர் போன்ற வியாதிகள் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. விற்கப்படாத துணிகளை எரிக்கும் போது அதிலிருந்து வெளியிடப்படுற காற்றுனால நமக்கு சுவாச கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா நம்முடைய அடுத்த சந்ததியினர்களுக்கு பெரும் போராட்டமாகத்தான் இருக்கும். ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வழக்கமான கெமிக்கல்ஸுக்கு பதிலாக என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த மாற்றம் தான் சஸ்டைனபிள் ஃபேஷன். நம்ம பயிரிடப்படுற பயிர்களும் அதுக்கு உபயோகப்படுத்துற உரங்களும் சரியான அளவுள்ள கெமிக்கல்ஸ் கொண்டதாக இருக்கணும். இந்த முறையில் அறுவடை செய்த நூல்களுக்கு காட்ஸ் மற்றும் ஓகோடெக்ஸ்ங்கிற சர்டிபிகேட்ஸ் கிடைக்கும். இப்படி சர்டிஃபைடு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கப்படுற ஆடைகளை 100% ஆர்கானிக் காட்டன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லப்படுது. இதனால நம்முடைய நிறுவனத்திற்கும் சில அங்கீகாரம் கிடைக்கும். மற்றும் ரீயூஸ், ரீசைக்கிள்ங்கிற மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்படுற பொருட்களும் இதில் உள்ளடங்கும். இப்படி கலப்படமற்ற மற்றும் மறுசுழற்சி முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களும் கழிவுகளும் ரொம்பவுமே குறைவு. வாழ்க்கை முறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. இதற்காகவே சில நிறுவனங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பிராண்டுகளை அறிமுகப்படுத்தினாங்க. அதுல என்னெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு தகவல்களும் தர்றாங்க. சோ நீங்க பண்ணக்கூடியது என்னன்னா, இனிமேல் நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கலர், பிரிண்ட், டிசைன், ஃபிட் இது எல்லாம் கவனமா பாக்குற மாதிரி கொடுத்திருக்க லேபிள்ல செக் பண்ணி வாங்கி பயன்படுத்துங்க. இனிமேல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும்
ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஏற்றதாகவே இருக்கட்டும். கன்வெர்ட்டிங் eco-friendly for better future. Save water, save soil.